ஏப்ரல் 29 திங்கட்கிழமை. முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 5-18 வரை. அந்நாட்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்துதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்வேனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திரியாவுக்கும் தெருவைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கு எல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திரியாவில் கால் விளங்காத ஒருவர் இருந்தார். பிறவிலே கால் ஊனமுற்று இருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்ட பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், "நீர் எழுந்து காலூன்றி நேராய் நில்லும்" என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்வதை கூட்டத்தினர் கண்டு, லிக்வேனியா மொழியில், "தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன" என்று குரல் எழுப்பிக் கூறினர். அவர்கள் பர்னபாவை சேபுஸ் என்றும், அங்கு பவுலை பேசியபடினால் அவரை எர்மாசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள இயேசு கோயில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினரிடம் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்துதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலாடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, "மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் அனைத்தையும் உண்டாக்கி வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களில் தருகிறார். நிறைவாய் உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார்." இவற்றை அவர்கள் சொன்னபின் கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவராக தடுக்க முடிந்தது. இது ஆண்டவர் தந்த இறைவாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.